நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஒரு குரூப் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நம்ம ரிப்ளை வந்து இமீடியட்டாக பண்ண முடியாது. அதுக்காக ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்ட் குரூப் தான். ஆக்சுவலாக நாட் அ ஃப்ரீ குரூப். ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும். பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தேவையான கொரீஸ் வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணப்படும். 45 மினிட்ஸ்க்குள்ளேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் இந்த கொரியில் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு 100% ட்ரை பண்ணணும். வித்தின் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் 45 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ். அதே மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் கால் பண்ணி தான் அந்த கொரியை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ITR 2 யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ITR 1 யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும், யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாதுன்றதை பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ITR 2 யாருக்கு அப்ளிகபிள் ஆகும், யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது, ஸோ தட் நீங்கள் கரெக்டான ஃபார்ம்ஸை சூஸ் பண்ணி உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை நீங்கள் ஃபைல் பண்ண முடியும். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ITR 2 யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா, ITR 2 இஸ் அப்ளிகபிள் ஃபார் salary resident individual, Hindu dividend family, அதாவது HUF, non-resident within the financial year, applicant who has choose ITR 2. ஓகே, ஸோ salary எம்ப்ளாயாக இருக்கலாம், அவங்களோட salary income வந்து more than 50 lakhs இருக்கணும். அதே மாதிரி HUF ஃபேமிலியாக இருக்கலாம், non-resident in a financial year, அவர் வந்து NRI இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து ITR 2 வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பேயர் நாட் எலிஜிபிள் டு ஃபைல் ITR 1. யாரெல்லாம் ITR 1 ஃபைல் பண்ண எலிஜிபிள் இல்லையோ அவங்களாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவங்க ITR 2க்கு தான். அதாவது ITR 1ல வர எலிஜிபிலிட்டி வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ITR 2க்கு தான் அவங்க போக வேண்டி இருக்கும். மேக்ஸிமம் பிஸ்னஸ் இன்கம்னா ITR 3 and 4 போவாங்க. அதர்வைஸ் ITR 1 உங்களுக்கு எலிஜிபிள் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க ITR 2 தான் சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் தே ஹேவ் இன்கம் ஃப்ரம் சேலரி அண்ட் பென்ஷன். சேலரி அண்ட் பென்ஷன் இருக்கு, அது வந்து மோர் தென் 50 lakhs. அப்பனா நீங்க ITR 2 தான் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி இன் கேஸ் தே ஹேவ் இன்கம் மோர் தென் 1 house property. 1 house propertyனா நீங்க ITR 1 சூஸ் பண்ணலாம். மோர் தென் 1 house property இன்கம் இருக்கு, ஆனா பிலோ 50 lakhsனாலும் நீங்க ITR 2 தான் சூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் யூ ஹேவ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்க்ளூடிங் ஹார்ஸ் ரேசிங், கேம்பிளிங், அது வந்து நீங்க ITR 2 தான் சூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் டாக்ஸ் பேயர் ஆஸ் கேபிட்டல் கெயின். ஒன்ஸ் நீங்க உங்களுக்கு கேபிட்டல் கெயின் இருக்குனாலே நீங்க ITR 1 சூஸ் பண்ண முடியாது. ITR 2க்கு தான் நீங்க வரணும். வெதர் இட் இஸ் அ லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், நீங்க வந்து ITR 2 தான் நீங்க சூஸ் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹஸ் brought forward losses from previous financial year, forward losses இண்டிவிஜுவல் இருக்குன்னா நீங்க ITR 1 சூஸ் பண்ண முடியாது. ITR 2ல தான் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால ITR 2 தான் நீங்க சூஸ் பண்ண வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹஸ் அக்ரிகல் இன்கம் மோர் தென் 5,000. மோர் தென் 5,000னா நீங்க ITR 1 சூஸ் பண்ண முடியாது. ஸோ ITR 2 தான் நீங்க வரணும். அடுத்து டாக்ஸபிள் இன்கம் எக்ஸீடிங் 50 lakhs ஆல்ரெடி நம்ம சொன்னோம். 50 lakhs மேலே உங்களுக்கு இன்கம் இருக்கு, யூ ஆர் இண்டிவிஜுவல் அண்ட் சேலரி பர்சன்னா நீங்க ITR 2க்கு தான் வரணும். ITR 1 சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் இண்டிவிஜுவல் ஹஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் அசட் அப்ராட்ல அசட் இருக்குன்னா நீங்க 2க்கு தான் போடணும். அதே மாதிரி டாக்ஸ் பேயர் ஹஸ் ஃபாரின் இன்கம் இருக்குனாலும் நீங்க ITR 2 தான் சூஸ் பண்ணணும். டாக்ஸ் பேயர் வாண்ட் டு கிளைம் DTA பெனிஃபிட்னாலும் நீங்க ITR 2 தான் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்வெஸ்டர் இன் அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னாலும் நீங்க ITR 2க்கு தான் சூஸ் பண்ணணும். அடுத்து இஸ் அ டைரக்டர் இன் கம்பெனியில் நீங்க டைரக்டரா இருக்கீங்க, ஆனா பிசினஸ் இன்கம் இல்லை அப்படின்னா நீங்க ITR 2க்கு வரணும். பிசினஸ் இன்கம் இருக்குன்னா நீங்க ITR 3க்கு போக. ITR 2 வந்து சூஸ் பண்ணும்போது நீங்க கரெக்டா சூஸ் பண்ண எது வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ தீஸ் ஆர் தி கேட்டகரிஸ். ITR 2 யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு நம்ம இதுல பார்த்தோம். அடுத்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது, as an individual who is not eligible to file ITR 2 under the following circumstances. யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது டாக்ஸ் பேயர் இண்டிவிஜுவல் HUF இருக்கலாம், having income from business or profession. உங்களுக்கு ITR 1 அப்ளிகபிள் ஆகல, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ITR 2க்கு போவீங்க. ஆனா ITR 2 உங்களுக்கு எலிஜிபிள் ஆகாது எப்பன்னா பிசினஸ் இன்கமோ இல்ல ப்ரொஃபஷனல் இன்கமோ உங்களுக்கு இருக்குன்னா ITR 1 and 2 வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ITR 3 ஆர் ITR 4 அது வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதுதான் அந்த 3 and 4 தான் நீங்க சூஸ் பண்ண வேண்டியது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபார்ம் ட்ரஸ்டஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு ஃபைல் ITR 1 and 2.
இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கம்பெனிஸோ இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ இல்லை ட்ரஸ்ட்டோ இருக்குன்னா ஐடிஆர் 1 and 2 வந்து அவங்களுக்கு எலிஜிபிளே கிடையாது. ஐடிஆர் 3, 4, 5 அது மாதிரி அவங்க ஃபைல் பண்ண முடியும். ஸோ இவங்களாம் ஐடிஆர் 2 வந்து எலிஜிபிள் கிடையாது. அடுத்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். ஐடிஆர் 1க்கும் 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐடிஆர் 1ன்றது ரெசிடென்டியல் இண்டிவிஜுவல், ஐடிஆர் 2ன்றது நான் ரெசிடென்ட் அண்ட் ரெசிடென்ட் ரெண்டுத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப் டு 50 lakhs வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸபிள் இன்கம் இருக்குன்னா ஐடிஆர் 1 தான் நீங்க சூஸ் பண்ணிருக்கோம். மோர் தென் 50 lakhsனா நீங்க ஐடிஆர் 2க்கு போக வேண்டியிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் ஆக்டிவிட்டிஸ் லைக் ஹார்ஸ் ரேசிங், கேம்லிங்லாம் இருக்குன்னா அதோட சம்மந்தமான இன்கம்லாம் இருக்குன்னா நீங்க ஐடிஆர் 1 சூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்க்ளூடிங் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் இருக்குன்னா நீங்க ஐடிஆர் 2 தான் சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்கம் 5,000 தான் இருக்குன்னா நீங்க ஐடிஆர் 1 சூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் 5,000 இருக்குனாலும் நீங்க ஐடிஆர் 2 தான் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, 1 house ப்ராப்பர்ட்டினா நீங்க ஐடிஆர் 1க்கு போயிடலாம். மோர் தென் 1 house ப்ராப்பர்ட்டினா நீங்க ஐடிஆர் 2 தான் போகணும். வெதர் இன்கம் 50 lakhs லெஸ் ஆர்னா ஓகே, அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ இந்த கேட்டகரிஸ்லாம் காமனா ஐடிஆர் 1க்கும் 2க்குள்ள டிஃபரன்சஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மூலயமா நீங்க ஐடிஆர் 1 இல்லை ஐடிஆர் 2 சூஸ் பண்ணணுமான்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஹாய், இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ஐடிஆர் 1 and 2 ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் சேலரி எம்ப்ளாய். நீங்க சேலரி எம்ப்ளாய் இருக்கீங்க பிளஸ் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்கம்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி உங்களோட டாக்ஸ் ரீஜிமை செலக்ட் பண்றது, வெதர் இட் இஸ் ஓல்ட் ஆர் நியூ, எது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்ன்றத பார்க்கறதுக்கான டிசிஷன் மேக்கிங் ஸ்ப்ரெட்ஷீட் தான் இந்த எக்ஸல் ஷீட். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் மூலயமா உங்களோட டாக்ஸபிள் இன்கம் நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா ஃபில் பண்ணீங்கன்னா, அதாவது எல்லோ செல்ஸ் போட்டுருக்கோம்ல அந்த எல்லோ செல்ஸ்ல மட்டும் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி உங்களோட ஓல்ட் டாக்ஸ் ரெசியூம் பெஸ்டா இல்லை நியூ டாக்ஸ் ரெசியூம் பெஸ்டான்றதை உங்களுக்கு கிளியரா காட்டும். ஸோ அது மூலமா நீங்க எந்த ஐடிஆரை நீங்க செலக்ட் பண்ணணும், எந்த டாக்ஸ் ரீமை செலக்ட் பண்ணணுன்ற டிசிஷனை ஈஸியா நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலரி பிரேக்கப் பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி போடணும். அதே மாதிரி உங்களோட ஹெச்ஆர்ஏ டீடைல் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹெச்ஆர்ஏ எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இந்த எல்லோ மார்க்கோட்டை தான் நீங்க ஃபில் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இந்த எல்லோ மார்க்ல போட்ட தான் நீங்க ப்ரொஃபஷனல் டாக்ஸ் எவ்வளோ ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இது நீங்க போட என்ன ஆகும்னா ஓல்டு ரிசியூம்ல எது எலிஜிபிளோ அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அதே மாதிரி நியூ ரிசியூம்ல எது எலிஜிபிளோ, நியூ ரிசியூம்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் எல்லாம் அலோவபிள் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இது அலோவ் பண்ணாது. அதே மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும், ஆனா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் எடுக்காது. ஸோ அதனால அதே மாதிரி ஸோ அதுதான் நீங்க உங்களோட சேலரி டீடைல் எல்லாமே நீங்க இங்க என்ட்ரி போட ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கும். அதே மாதிரி நியூ டாக்ஸ் ரெஜிம்ல எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணி எவ்வளோ டாக்ஸ் வரும் ஓல்டுல, எவ்வளோ டாக்ஸ் வரும் நியூலன்றதை உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்க அதை வச்சு நீங்க டிசிஷன் எடுத்துக்கலாம். இது சேலரி பிரேக்கப் எல்லாமே இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், எஃப்டி, பேங்க் இன்ட்ரெஸ்ட், என்னென்ன இன்கம் இருக்கோ அதுவும் நீங்க இங்கே என்ட்ரி போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், வெதர் இட் இஸ் செல்ஃப் ஆக்கியூபைட் ஆர் லெட் அவுட், அது ரெண்டு நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கேற்ற மாதிரி டிடக்ஷன் எடுத்துக்கும். இதுல பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆக்கியூபைட்னா உங்களுக்கு நியூ டாக்ஸ் ரெஜிம்ல எடுக்காது. அதே நீங்க லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா ரெண்ட் ரிசீவ் ஆகுதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். நியூ டாக்ஸ் ரெஜிம்ல ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு அலோவ் பண்ணும். அதே மாதிரி கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அந்த டாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டிடக்ஷன், நீங்க நார்மலா டிடக்ஷன் இருக்குன்னா நீங்க எல்லா டிடக்ஷன் என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் ஓல்டு டாக்ஸ் பெஸ்டா நியூ டாக்ஸ் பெஸ்டான்றது உங்களுக்கு காட்டும். நியூ டாக்ஸ்ல உங்களுக்கு டிடக்ஷன் எடுத்துக்காது, பட் ஆனால் ஓல்டு டாக்ஸ்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. ஸோ ரெண்டுத்தையும் போட்டுட்டீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு ஃபிகர் வந்து எவ்வளோ உங்களோட டாக்ஸபிள் ஸ்பெஷல் ரேட், அதாவது கேபிட்டல் கெயின் மற்ற விஷயங்கள், கேபிட்டல் கெயின் அதாவது நார்மல் டாக்ஸ் இல்லாமல் ஸ்பெஷல் ரேட் வர டாக்ஸ்ல எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு, அதே மாதிரி நார்மல் டாக்ஸ்ல உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அதுக்கு அகைன்ஸ்டா எவ்வளோ டாக்ஸ் வருது, ஸ்பெஷல் ரேட்ல எவ்வளோ, நார்மல் ரேட்ல எவ்வளோ, டோட்டல் டாக்ஸ் எவ்வளோ வருது. ஸோ டோட்டல் டாக்ஸ் ஓல்டுல எவ்வளோ வருது, நியூல எவ்வளோ வருது, அதோட செஸ் அமௌண்ட், அதுக்கப்புறம் டோட்டல் டாக்ஸ் பேயபிள், எவ்வளோ டாக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுவோம், ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் நம்ம சூஸ் பண்ணலாமா இல்லை நியூ டாக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணலாமான்ற டீடைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே மேலே உங்களுக்கு காட்டும் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் படி 2 lakh பே பண்ணோம், நியூ டாக்ஸ் ரெஜிம் 2,91,000 பே பண்ணோம். இங்கே சம்மரி உங்களுக்கு காட்டிடும். அதாவது உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் 18,34,000, நியூ டாக்ஸ் ரெஜிம் படி 22,37,000. ஸோ டிடக்ஷன் 4,75,000. ஸோ ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் படி ஒன்லி நெட் இன்கம் வந்து 13,59,000 தான் வருது. ஆனால் நியூ டாக்ஸ் ரெஜிம் படி 22,37,000 வருது. ஸோ இதுபடி டாக்ஸ் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் வந்து பெஸ்ட்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். இது மாதிரி உங்களோட டாக்ஸபிள் இன்கம் பிளஸ் இன்கம் அதர் சோர்ஸ் மற்ற இன்கம் எல்லா டீட்டெயிலும் உங்களோட இன்கம் டீட்டெயிலாம் இங்கே என்ட்ரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓல்டு பெஸ்ட்டா நியூ பெஸ்டான்றது உங்களுக்கு காட்டும். இது ஒன்லி ஃபார் ஐடிஆர் 1 and 2
salary employee, income from other sources, plus capital gain, அப்புறம் ரெண்டல் இன்கம். ஐடிஆர் 1 and 2க்கான ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் உங்களோட டேக்ஸ் ரிசியூமை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். 1ஆ இல்லை 2ஆ செலக்ட் பண்ண டிசிஷன் வந்து ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப், எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்போம். இல்லைனா வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.